கனமகிமையாவும் உமக்கு செலுத்துவேனே. தினம் தினமும் அருளால் தீமைகள் வெல்லுவேன. கனமகிமையாவும் உமக்கு செலுத்துவேனே. உம்மானி ஒருவராக தேனிக்குள் பாய்ந்திடுவேன். உம்மானி ஒருவராக தேனிக்குள் பாய்ந்திடுவேன். வாழ்வெல்லாம் நீரின் தஞ்சம் வழிநடத்தும் தேசியாவே என் மீட்பரே, என் ரட்சகா, என் தேவனே, என் கேடலம். நான் நம்பின என் கோட்டையும் என் துருவமும் நீரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 18 வரை. தியானத்தின் தலைப்பு: கர்த்தரே நமது துணை. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 17. நம்மை ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க கிருபை செய்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். இம்மட்டும் நம்மை தாங்கி வழிநடத்தின தேவன் இந்த புதிய மாதத்திலும் ஆசீர்வதித்து நம் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நமது விண்ணப்பங்களுக்கு பதிலளித்து வழி நடத்துவார். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்ற வாக்கின்படியே தேவன் நம்மை வழிநடத்துவாராக. நமது வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரே எனக்கு துணை என்று நம்மால் தைரியமாக சொல்ல முடியுமா? நாம் எத்தனை தடவைகள் மனுஷரின் உதவிகளை நாடி அவைகள் வாய்க்காதே போன பின்பு கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். நமது வாழ்வில் பிரச்சனை அல்லது தடுமாற்றம் என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் நோக்கி பார்க்கும் இடம் எது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என சங்கீதக்காரர் கூறுகிறார். நாம் எதை அல்லது யாரை நோக்கி நமது கண்களை ஏறெடுக்கிறோம்? தன்னுடைய நேரம் சமீபித்து விட்டதை உணர்ந்த பவுல் தான் கர்த்தரை எவ்விதமாக சார்ந்து கொண்டார் என்பதை குறித்து தனது அனுபவத்தை எழுதுகிறார். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், ஆனால் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் என்கிறார். தனது கட்டுகள் மத்தியிலும் சத்தியம் நிறைவேற கர்த்தர் என்னை உபயோகித்தார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். யாரை விழுங்கலாம் என வகை பார்த்து சுற்றித் திரியும் சாத்தானின் வாயிலிருந்தும் என்னை பகைக்கிறவர்களிடமிருந்தும் கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார் என்று சாட்சி பகருகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுகிறார் என்று எழுதுகிறார். அதாவது பரம ராஜ்யத்தை சென்றடைய பவுல் ஆயத்தமாய் இருந்தார் என்பது விளங்குகிறது. இவை யாவற்றினதும் இரகசியம் என்னவென்றால், கர்த்தர் பவுலுக்கு துணையாக நின்றார் மாத்திரமல்ல, மனித துணைகளை நாடாமல் பவுலும் தன் கர்த்தரையே தனக்கு துணையாக்கி கொண்டார் என்பதே ஆகும். கர்த்தரே என் துணையாக நின்றார், என் மரணத்திலும் என் கூட நிற்பார் என்று நம்மால் இன்று சாட்சி கூற முடியுமா? ஆண்டவரின் துணையை நாம் நாடும்போது அவர் நமக்கு தகுந்த மனித தயவை கட்டளையிடுவார். ஆகவே முதலாவது நாம் தேவனை நாடுவோம். அவரையே துணையாக்கிட பழக்கப்படுத்தி கொள்ளுவோம். ஆபத்துகள் நெருக்கங்கள் நேரிடும் போது மாத்திரமல்ல, அதுவே நமது வாழ்வு முறையாக மாற வேண்டும். அப்போது எல்லாராலும் கைவிடப்படுகிற சூழ்நிலை வரும்போதும் நாம் அசைக்கப்பட மாட்டோம் என்பது உறுதி. ஜெபம் செய்வோமா? கர்த்தரே என் துணையானீர், நித்தமும் என் பலனானீர். ஆனபடியால் உம்மை துதிக்கிறோம். இப்புதிய மாதத்தில் நீர் எங்கள் துணையாயிருந்து வழி நடத்தும். ஆமேன்.